அதாவது நான் என்ன கேட்டாங்க முன்ன உள்ள எலெக்ஷனுக்கு இன்னைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னாங்க. நான் ஒன்று மட்டும் தான் சொன்னேன். முன்னையெல்லாம் வந்து ஒரு தூரதர்ஷன் தான் ஒரு கேமரா இருக்கும், அதுவும் கருப்பு வெள்ளையில் பார்த்துட்டு இருந்தோம். காலங்கள் மாறுது. இன்னைக்கு டிஜிட்டல் ஃபீல்டு, இன்னைக்கு சோசியல் மீடியா, விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக இருக்கு. அதனால இந்த தேர்தல் பெரிதுபடுத்தி கட்டப்படுது. எப்போ தேர்தல் நடந்தாலும் நான் வந்து ஓட்டு போட வந்திருக்கிறேன். நான் வந்து பல துறையில் சேர்ந்தவன். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு இயக்கணும், பல கிராஃப்டில் இருந்தாலும் இந்த கிராஃப்டில் நடிகனும் கூட. நான் தமிழ் நடிகன். அந்த உணர்வில் நான் ஓட்டு போட வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் வேற என்ன கேட்கணும் சொல்லுங்க. அன்னைக்குள்ள டிஃபரன்ஸ் இன்னைக்குள்ள என்னால சோசியல் மீடியாவில் பெரிதப்படுது. இன்னொன்று, நாடக நடிகள். நான்லாம் நாடகத்திலேருந்து வந்தவன். கிராமத்தில் திரைச்சியில் இழுத்து இது பண்ணி ட்ராமா போட்டு இன்றைக்கெல்லாம் சினிமாவில் முன்னேறதுக்கு பல விசிட்டிங் கார்டு, பல சேனல் இருக்குது, எல்லோரும் வந்துடலாம். ஆனால் அன்னைக்கு முன்னேறதுக்கு ஒரு கலைஞனுடைய உணர்வை வெளிப்படுத்துறது இருந்தது ஒன்லி ட்ராமா மட்டும்தான், அந்த நாடக கலை. நான்லாம் வந்து நடிகவேல் மறைந்து விட்ட நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்களோட நாடகத்தை பார்த்து, எஸ்எஸ்ஆர் நாடகத்தை பார்த்து பல தமிழ் கலைஞர் கூட இன்னைக்கு சங்கரதாஸ் சபா, அந்த சங்கரதாஸ் அரங்கம் என்பதற்கு அர்த்தம் தெரியாதவர்களாம் இந்த நாட்டில் இருக்கலாம். ஆனால் நாங்களாம் இப்படி இல்லை. ஒரு கிராமத்திலேருந்து மயிலாடுதுறை பெரம்பூர்ல வந்து நடிகவேல் எம்ஆர் ராதா டிராமா போட்டா பெரம்பூர்ல என்ன டயலாக் பேசினாரு, கும்போணத்துல பேசினா அதே ரத்தக்கணில எந்த டயலாக மாத்தி பேசுறாரு, சீர்காழில பேசினா என்ன மாத்தி பேசினாரு. ஏன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட நாடகத்திலிருந்து வந்தவர் தான். சீர்காழில வந்து அவர் நாடகத்தை நடிக்க வந்திருக்காரு மக்கள் திலகம் எம்ஜிஆர். அப்படின்னு நாடகத்தெல்லாம் பார்த்து வந்தவன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட தமிழை பார்த்து தமிழ் பேச கத்துட்டு வந்தவன். அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்களும் இவர்களெல்லாம் கட்டி பாதுகாத்த ஒரு நடிகர் சங்கம். எல்லாத்துக்கும் மேல அரசியல் மாறுபட்ட கருத்துக்கலாம். என் நண்பர் என்னோட பையன் சொன்ன மாதிரி கேப்டன் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தான் சிலம்பரசன் நடிகர் சங்கத்துக்கு. நம்ம ராதாரவி தான் கையை பிடிச்சி சிம்பு நீ வா, சிலம்பரசா நீ ஒரு தமிழ் கலைஞனோட மகன்டா, நீ வாடா, நீ உங்க அப்பாட்ட வந்து சரஸ்வதி கலைமகள் வாழறா, உங்க அப்பாட்ட வந்து மகாலட்சுமி வாழறா, மலைமகள் வாழறா, உங்க அப்பா 3 லட்சுமி வச்சிருக்கான், நீ வாயா அப்படின்னு இந்த பையனை அழைச்சிட்டு போனது ராதா ரவி, நம்முடைய விஜயகாந்த், சரத்குமார் போன்றவங்க. ஒன்னே ஒன்று சொல்லு சார், எல்லாத்துக்கும் மேல பாண்டவரணி எல்லாம் பேசுறாங்கல்ல, இந்த அணியில தான் சரத்குமாரா இருக்கட்டும், ராதா ரவியா இருக்கட்டும், விஜயகுமாரா இருக்கட்டும், 4ஆம் நம்பர்ல சிலம்பரசன் இருக்கட்டும், 5 எஸ்எஸ்ஆர் கண்ணன் இருந்த இடம் தான் சார் மகாபாரதம். அந்த கண்ணன்ற பேர் இங்க தான் சார் இருக்குது. இன்னொன்னு, வெற்றி தோல்வியில அந்தாண்ட வெற்றி தோல்வியை பத்தி நாங்க கவலைப்படல. ஆனால் நின்ன இடத்துக்கு விசுவாசத்தமா நின்னா பாருங்க சிலம்பரசன் ஒரு தமிழன். அதாவது ஒரு பாரம்பரியத்தில் இருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் வந்த சரத்குமாருக்கு பக்கத்தில் வெற்றியோ தோல்வியோ கவலை இல்லையா, நின்னடத்துக்காக நின்னால ஒரு பச்சை தமிழன். நான் என்ன ராதா ரவிக்கு வந்து நடிகவேல் எம்ஆர் ராதா தந்தையா இருக்கலாம், நாடகத்துக்கே எங்கள் தந்தை நடிகவேல் எம்ஆர் ராதா. அந்த நாடக கலையை தூக்கி வளர்த்த எங்கள் நடிகவேல் எம்ஆர் ராதாவோட அந்த பாரம்பரியத்தை அவன் பக்கத்தில் நின்னால வெற்றி தோல்விலாம் அந்தாண்டையா, இது ஒண்ணுக்கு தமிழர் தனியா நின்னா பாரியா. ரஜினிகாந்த் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ் நடிகர் சங்கம், அதே போன்ற கமலஹாசன் வந்து இந்திய நடிகர் சங்கம் என்ற பெயர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன? தமிழ் நடிகர் சங்கம் அதாவது இது வந்து இப்ப அங்கதான் பேசணும், மறுபடியும் கேக்குறீங்க. தென்னிந்திய நடிகர் சங்கன்ற போர்டு வச்சிருந்தா அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தெலுங்கு படம் எடுத்தாங்க, கன்னட படம் எடுத்தாங்க, மலையாள படம் எடுத்தாங்க, ஹிந்தி படம் எடுத்தாங்க. இன்னைக்கு கன்னட இண்டஸ்ட்ரி கர்நாடகா போயிட்டு, தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆந்திராவுக்கு போயிடுச்சு, மலையாள இண்டஸ்ட்ரி கேரளாவுக்கு போயிடுச்சு, இந்தியா போய் அங்கே படங்கிறான். தமிழ்நாட்டில் நீ தமிழன் அன்னைக்கு இந்தியோட நின்னா, இன்னைக்கு சந்தியில தான் நின்றுட்டு இருக்கான் தமிழன். இன்னைக்கு வேற எந்த மொழி படமும் இங்கே எடுக்கல, தமிழன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கான். ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கன்ற போர்டு மாற்றது வந்து 10 நாள்ல மாட்டலாம். நம்முடைய இயக்குனர் மையம் சொன்ன மாதிரி அது மேட்ரு இல்ல. இந்த நடிகர் சங்கத்தை உருவாக்குறதுக்கு அத்தனை பேர் பாடுபட்டு உருவாக்கின இந்த கட்டடம், இந்த சொத்தை விட பணத்தை விட தன்மானம், சுயமரியாதை அது வருமா? இப்ப வந்து தென்னிந்திய நடிகர் இயக்குநர்கள் சங்கத்துக்கு தனி கட்டடம்லாம் கிடையாது. அதனால நாங்க தென்னிந்திய தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் போர்டு மாட்டியாச்சு. ஆனா தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அது மாதிரி போர்டு மாட்ட முடியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் இருக்குல்ல, இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு கேரளாவில இருந்து யாராவது ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்காங்களா? இல்ல கர்நாடகத்திலிருந்து யாராவது வந்துட்டாங்களா? இல்ல ஆந்திராவிலிருந்து யாரும் வந்துட்டாங்களா? கமலஹாசன் சொன்னவங்க அங்கிருந்து அமிதாப் பச்சன் வந்துட்டாரா? இல்ல கரீனா கபூர் ஓட்டு போட வந்துட்டாங்களா? இல்ல ஸ்ரீதேவி ஓட்டு போட வந்துட்டாங்க? கமலஹாசன் என்ன கருத்தை சொல்றாரு? ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், அவரை பத்தி சரத்குமார் சொன்னது என்ன நெஞ்ச ஒன்னே ஒன்று தொட்டுது. கமலஹாசனோட படத்துக்கு உத்தம வில்லன் படத்துக்கும் வேற படத்துக்கும் பிரச்சனை வந்தப்ப சரத்குமார்ன்ற ஒரு நடிகர் சங்க தரத்தில் வந்து வேலை செஞ்சாரா இல்லையா சார்? அந்த நன்றி உணர்வு அவருக்கு சரத்குமார் மேல நன்றி உணர்வு காட்ட வேணாம் சார். இயக்குனர் சிகரம் ஒரு கே பாலச்சந்தர் இல்லாட்டா ஒரு இந்த கமலஹாசன் வந்திருக்க முடியுமா? ஆனால் அவரோட மறைவுக்கு அமெரிக்காவில் இருந்தாருன்னா அண்டை நாட்டில் இருந்தாருன்னு டிக்கெட்டு போட்டு வந்து அந்த குருவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையே அவருக்கே நன்றி உணர்வு காட்டாத கமலஹாசன்
யாருக்கு சார் காட்டுவாரு?